ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தான் இருக்கேன். என்ன விஷயமா நான் இங்கே வந்தேன்னா, பாப்பாவோட கொலுசு போன வாட்டி வரும்போது அடமானம் வச்சோம், அதை திருப்பலாம் அப்படின்னு வந்தேன். அப்படி வரும்போது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படிங்கிறனால, சரி உள்ளே போய் நம்ம போய் முருகரை போய் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள. கண்டிப்பாக நான் அதை சாதிச்சு ஆவேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, நான் இதை விட்டு பாதி பேர் வெளியே வந்துட்டாங்க. மூச்சு விட முடியல அப்படி இப்படின்னு காரணம் சொல்லி வெளியே வந்துட்டுருந்தாங்க. கேட்டை திறந்து விட சொன்னாங்க. என்னையும் கேட்டாங்க, வெளியே போறியம்மா போறியம்மான்னு. நான் போகவே மாட்டேன், நான் அவரை பார்க்காம போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வெறியில் பாப்பாவையும் தூக்கிக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு உண்மைக்குமே அது போகிறதுங்கிறது சுலபம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முடியும், நம்மளால் முடியும், பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி நம்ம மனசுக்குள்ளே இருந்து கண்டிப்பாக போய் முருகரை போய் பார்க்கலாம். அப்படி போய் நானும் பார்த்தேன். ஆனால் கியூவில் நிற்கிறது எத்தனை மணிக்கு நான் நின்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸு. 12 மணிக்கு நின்றுப்பேனா. ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா, உள்ளே போயிட்டு வந்தது பார்த்திங்கன்னா 6 மணி கிட்டத்தட்ட. 6 மணிக்கு வெளியே வந்து பாப்பாவும் அதுவும் சேட்டை. ஐயோ, ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்க, அங்கே ஓடுறா இங்கே ஓடுறா. அப்புறம் எங்கேயாச்சும் போய் விழுந்துட்டானா, இல்லை யாராச்சும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஐயோ, கூட்டத்தில் நின்று இது வேற அவகிட்ட கத்தி கத்தி இன்னுமே அப்படி தான் போயிட்டு இருந்தது அங்கே. அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்துட்டே இருக்கும்போது ஒரு இந்த அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு வருவாங்கல்ல, அவங்க வந்தாங்க. நல்லா கோஷம் போட்டுகிட்டே வந்தாங்க. முருகரப்பா கொண்டு போகணும்ல அர்ச்சனை, இந்த என்னமோ அங்க பிரதட்சணம் பண்ணுறதுக்கு முருகப்பா தானே இது பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க. அதனால் முருகா அரோகரா 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 அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அதை கேட்கும்போது. அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க எனக்கு, நீங்கள் பிரியதர்ஷினி நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை ஆகணும், அதுக்காக வேண்டிக்கோங்கன்னு. கண்டிப்பாக அந்த முருகப்பா எல்லாருக்குமே நல்லது செய்வார். யார் யாருக்கு என்ன இல்லையோ கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. நானும் ஒரு மன நிம்மதி எனக்கு கிடைக்கணும், நான் ஒரு இடத்துல இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி அலைய வைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுதலுக்காக தான் நான் போயிருந்தேன். கண்டிப்பாக அதை அவர் எனக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி நம்பிக்கையோடு நீங்களும் இருங்க. உங்களுக்கு எல்லா ஒரு வளமும் நலமும், மாசமாக இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாக அந்த முருகப்பனே உங்கள் வயிற்றுல பிறப்பாங்க. பிரியதர்ஷினி கவலைப்படாதீங்க, கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்க. முதல்ல நம்ம கவலையே படக்கூடாது. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.